வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு அருமையான சுவையில் ஒரு சூப்பரான கார சட்னி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்றப்ப டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்குங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு ஒன்றே கிடச்சிக்கிட்டு இருக்கும். இதே போல் டிஃபன் ரெசிபி, சட்னி ரெசிபிலாம் நம்ம சேனலில் நிறைய போட்டிருக்கேன். அதோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த கார சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ சட்னி செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்போ கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக வறுபட்டு வரட்டும். நல்லா கலர் இந்த அளவு மாறினதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 6-7 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். ஒரு 3 காஷ்மீரி சில்லி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ மிளகாலாம் சேர்த்து நல்லா வறுபட்டு வரட்டும். நல்லா மிளகாய் வறுபட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம மற்ற பொருள்லாம் சேர்க்கணும். இப்போ மிளகாய் நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அதே போல் 20 பூண்டு பல் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். தக்காளி பார்த்திங்கன்னா பெரிய சைஸில் ஒரு 2 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். நம்ம சேர்த்துருக்க வெங்காயம், தக்காளி பழம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வரணும். பூண்டு எல்லாமே நல்லா வதக்கிட்டு அரைக்கும் போது சட்னி வந்து நல்லா வாசனையாகவும் இருக்கும், அதே சமயம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த சட்னிக்கு வந்து சின்ன வெங்காயம் நிறையா சேர்த்து அரைச்சா நல்லாயிருக்கும். அதே போல் பூண்டு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், வெங்காயம், பூண்டு எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இது நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ சட்னி வந்து பார்த்திங்கன்னா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிருக்கேன். இப்போ இதில் இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன், ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இது கூடவே சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லா பொருளும் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சட்னிக்கு தண்ணி தேவைப்படாது. தேவைன்னா கொஞ்சமாக விட்டு அரைச்சிக்குங்க. சட்னியை வந்து நல்லா நைஸாகவே அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். சட்னி அரைக்கும் போது தேவைன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். சட்னி நல்லா நைஸாக அரைப்பட்டு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இது ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்குவோம். இப்போ சட்னி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றினதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜார் கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஒத்தாப்பில் ஒரு தடவை கலந்து விட்டுரும். கலந்து விட்டதுக்கப்புறம் இதுக்கு ஒரு சின்னதாக தாளிப்பு கொடுத்துக்குவோம். தாளிப்பு வந்து பார்த்திங்கன்னா எப்போதும் நம்ம சட்னி தாளிக்கிற மாதிரி தான். கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து தாளிப்பு ரெடி பண்ணியிருக்கேன். அந்த தாளிப்பை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். ரொம்ப அருமையாக சூப்பரான நம்மளோட கார சட்னி ரெடி ஆகிடுச்சிங்க. இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக நான் சொன்னது போல் இந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.